கிட்டத்தட்ட 1500 எபிசோடா வந்து ஓடுற ஒரு சீரியல் முடிய போகும்பொழுது, என்ன மாரி ஒரு திருப்பத்த கொண்டு வர போறாங்க? ஏதாச்சும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்க போதா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா, பாக்கியலட்சுமி சீரியலுக்கு இன்னும் 10 எபிசோடு தான் இருக்கு, 8 எபிசோடு தான் இருக்கு, 7 எபிசோடு தான் இருக்குன்னு வரும்பொழுது தான் ஒரு கொக்கி ஒண்ண வைக்கிறாங்க. கடைசி திருப்பம் அப்படின்னு நம்ம சில சமயத்தில கேப்ஷன்லாம் வைப்போம்ல, அதுதான் இப்ப நடக்கவே போது. என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த கொலைய பண்ணது சுதாகர் தான். அது வந்து கோபியோ, இல்ல வந்து இனியாவோ, இல்ல நமக்கு வந்து காமிச்சது வந்து இனியான்னு தானே காமிச்சாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு கொண்டு வர போறாங்க. இதில சில பல தியரீஸ் இருக்கு. ஒரு தியரி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப மானத்த வாங்குறாரு நிதிஷ் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல சந்திரிகாவோட மகன் தான் நிதிஷ். அதான் வந்து சுதாகரோட மகன் கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து ஒரிஜினல் அப்பாவும் பையனும் கிடையாது. அவங்க ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு சந்திரிகா ஒரு குழந்தையோட இருந்தவங்க தான் இவன் மறுமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த பாச பிணைப்பு இவர் கிடையாது அப்படிங்கிற மாரி காமிக்க போறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஏற்கனவே அவர் சொன்னது தான். இதுக்கப்புறம் நான் காப்பாத்த மாட்டேன், காப்பாத்த மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தவர், ஒரு கட்டத்தில இந்த பையனால நமக்கு உபத்திரவம் மட்டும் தான். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாமே இழந்துருவோம் அப்படிங்கும்போது, நிதிஷையும் போட்டு தள்ளிட்டு, அது எல்லாத்தையுமே வந்து பழிய தூக்கி இந்த குடும்பத்து மேல போட்டு, இவங்களையும் பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கடைசி நிமிஷத்தில இப்போ வந்து கோபி உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு, திருஷ்யம் படத்த மாரி, பாபநாசம் படம் மாரி கூப்பிட்டு வச்சு வீட்டுக்கு வந்து கேட்கும்போது, எல்லாரும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இல்ல, இல்ல, இல்ல நீங்களும் கொலை பண்ணல, இனியாவும் கொலை பண்ணல அப்படிங்கிறத ஒரு சிசிடிவி ஆதாரத்தோட, அதுவும் பழனிச்சாமியோட கடையில இருக்க சிசிடிவி வச்சு இந்த டைமுக்கு பிறகு இவர் வந்திருக்காரு. வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த பாக்கியா வந்திருக்காங்க. நடுவுலயே இவர் வந்து பையன் இறந்துட்டாங்கிறத பார்த்து ஏன் சொல்லல அப்படிங்கிற மாரி ஏதாவது ஆதாரத்த வச்சு, இப்ப டபக் அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து கோத்து விட்டதுக்கப்புறமா, இவர அடிச்சு விசாரிச்சா, கடைசியா இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு கோபிய வெளில விட, எல்லாரும் ஒண்ணா இருக்க, இப்ப கோபியும் பாக்கியாவும் சேருவாங்களா மாட்டாங்களா? இல்ல பரஸ்பர மரியாதையோட விலகியே தான் இருக்க போறாங்களாங்கிறதோட இந்த சீரியல் முடிய போகுதுன்னு தான் தோணுது. ஸோ பாசிட்டிவா அந்த சீரியல் முடிய போகுதுங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இன்னும் 7 எபிசோடு தான் இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சீரியல் முடிஞ்சிரும்னா, அத பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு, நீங்க எப்ப இந்த சீரியல பார்க்க ஆரம்பிச்சீங்க? இந்த சீரியலுடைய ஹை பாயிண்ட்டா இருக்கிறதுலயே ரொம்ப புடிச்சிருந்துச்சு இத அப்படின்னு பார்க்குற டைம் எது அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்போ வந்து ரொம்ப சலிச்சுச்சுன்னு தோணுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.